குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, தமிழகத்தின் புதிய மாநகராட்சிகள், புதிய நகராட்சிகள், புதிய வட்டங்கள் வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போலாம். தமிழகத்தின் புதிய மாநகராட்சிகள் புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி ஆகிய 4 புதிய மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இத்துடன் தமிழகத்தில் உள்ள மொத்த மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25 ஆக உயர்ந்தது. புதிய நகராட்சிகள் ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு ஆகிய 3 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி தமிழக அரசு ஆணையிட்டுள்ளது. இத்துடன் தமிழகத்தில் உள்ள நகராட்சிகளின் எண்ணிக்கை 138 ஆக உயர்ந்தது. பேரூராட்சிகள் தமிழகத்தில் தற்போது 490 பேரூராட்சிகள் உள்ளன. மாநகராட்சியாக ஒரு நகரின் மக்கள் தொகை பல இலட்சமாக இருந்தால் மாநகராட்சியாக மாற்றலாம். நகராட்சியாக நகரின் மக்கள் தொகை குறைந்து ஒரு இலட்சமாக இருக்க வேண்டும். பேரூராட்சியாக ஒரு ஊரின் மக்கள் தொகை குறைந்தபட்சம் 10,000ஆக இருக்க வேண்டும். ஊராட்சியாக ஓர் ஊரின் மக்கள் தொகை குறைந்தபட்சம் 500 ஆக இருக்க வேண்டும். புதிய வட்டங்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய வருவாய் வட்டங்கள். தாலுகாக்கள் திருவோணம் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், ஒரத்தநாடு மற்றும் பட்டுக்கோட்டை வருவாய் வட்டங்களை சீரமைத்து புதிய வருவாய் வட்டமாக திருவோணம் வட்டம் பிறந்துள்ளது. கொளத்தூர் வட்டம் சென்னை மாவட்டம் அயனாவரம் வட்டத்தை சீரமைத்து கொளத்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் வட்டம் உருவாகியுள்ளது. இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில்தான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கண்ட 2 வட்டங்களையும் சேர்த்து தமிழ்நாட்டில் தற்போது 317 வருவாய் வட்டங்கள் உள்ளன.